ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله அளவற்றாளனும் நிகரற்ற பொழியோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அருமை நாயகன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் சென்று நிலவட்டுமாக. புனிதம் நிறைந்த இந்த நிகா மஜ்லிஸில் தலைமை பொறுப்பேற்று நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஹஸரத் குலா பிறந்தரை அவர்களே, இங்கே மணமக்களை வாழ்த்து துஆ செய்ய வந்திருக்கக்கூடிய அரபிக் கல்லூரியுடைய உஸ்தாதுமார்கள் உட்பட ஆலிம் பெருந்தகைகளே, மணமகள் வீட்டார்களே, புனிதம் நிறைந்த ஒரு சபையிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் திருமணத்தை வரவேற்றிருந்தாலும் நம்முடைய தீனுல் இஸ்லாம் திருமணத்தை பற்றி வரவேற்றது மட்டுமல்லாமல், இந்த திருமணம் என்பது இபாதத் என்கின்ற வணக்க வழிபாடிலே கட்டுப்பட்டதாக இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மற்ற மதங்கள் எல்லாம் திருமணம் என்பது மனிதனுடைய பழக்க வழக்கங்களிலே கட்டுப்பட்டதா என்று கூறக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாம் மட்டுமே இங்கே நாம் திருமணத்திற்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமர்வை அல்லாஹு தாலா நன்மைகளுடைய பட்டியலிலே அல்லாஹு தாலா எழுதுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகா என்பது, திருமண வாழ்க்கை என்பது அல்லாஹு தாலாவினுடைய அத்தாட்சிகளிலே கட்டுப்பட்டதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இங்கே திருமணம் முடிந்த நிறைய நபர்கள் இருக்கிறோம், திருமணம் நடைபெற இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். மணமக்களுக்கு என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் திருமணம் சம்பந்தமாக இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்றால், சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் சுவனத்திலே இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பூமியிலேயே கவலை இல்லாத ஒரு இடம் என்று சொன்னால் அது சுவனம்தான். அப்பேற்பட்ட சுவனத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலேயும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதிலே ஒரு விதமான வெறுச்சி, ஒரு விதமான தனிமையை உணர்ந்த அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா அவர்களுடைய விலாப்புறத்தில் இருந்து அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்றார். அப்ப இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்ல வருகின்றது? சுவனமாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சரியான துணை இல்லை என்றால் அந்த சுவனம் கூட நமக்கு இன்பமாக இருக்காது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்றது. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவனத்திலே நீங்கள் தங்கி இருங்கள் என்று அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கின்றார். இந்த உலகத்தில் முதல் மனிதன் படைக்கப்பட்டவுடன் அவனுக்கு ஏற்பட்ட உறவு என்பது திருமண உறவு தான். அந்த திருமண உறவுக்கு பின்னால் தான் மனிதனுக்கு எல்லா வகையான உறவுகளும் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், லம் யுரலில் முத்தஹாபைனி மிஸ்லுன் நிகாஹ், திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அன்பை போல் பாசத்தை போல் இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசத்தை எங்கும் பார்க்க முடியாது என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே நல்லோர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நன்மைகள் செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நல்லோர்களுக்கு அல்லாஹ் என்ன சன்மானம் தருவான்? குர்ஆனிலே ஸுக்ரூஃப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன். நல்ல அமல்கள் செய்த காரணத்தினால் நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் மன மகிழ்ச்சியாக சுவனத்திலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் கூட நாளை சுவனத்திலே அவன் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது தன்னுடைய துணையுடன் தான் அவன் சுவனத்திலே அவன் நுழைகிறான் என்கின்ற பொழுது இந்த திருமண வாழ்க்கை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமகனுக்கு என்று சொல்லி மணமகளுக்கு என்று சொல்லி நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும் நான் இங்கே சொல்லிக் கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நான் இங்கே முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே மணமகனாக இருக்கக்கூடிய அன்பு மாணவர் வஹீதீன் மஸ்கை அவர்கள் உண்மையிலேயே அவர் மிகவும் சார்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர். எங்களிடத்திலே ஓதக்கூடிய அந்த 5-6 வருடங்களிலே அவர் மீது எந்த விதமான ஒரு தவறான குற்றச்சாட்டு மதரசாவில் வந்தது கிடையாது. கோபப்படக்கூடிய சூழலிலேயும் கூட மிகவும் அமைதியாக பொறுமையாக இருந்து உஸ்தாதுமார்களுடைய துஆவை பெற்ற ஒரு நல்ல மணமகன் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமகனை பார்த்து சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்கள் மனைவிமாரிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்லி காட்டினார். எனவே இங்கே மணமகனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையிலே தன் துணை இடத்திலே சிறந்தவர் என்ற பெயரை அவர் எடுக்க வேண்டும். மணமகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் குந்து ஆமுர அஹதின் ஐ யஸ்துத லி அஹதின் லகுந்து அமர்து இம்ராஅத்தன் அன் தஸ்துத லி ஸௌஜிஹா. இந்த உலகத்தில் ஒருவர் மற்றவருக்கு சஜ்தா செய்யக்கூடிய அனுமதியை நான் தருவதாக இருந்திருந்தால் ஒரு மனைவி தன் கணவனுக்கு சஜ்தா செய்யுமாறு நான் ஏவி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு மனைவி என்பவள் கணவனை மதித்து வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த 2 உபதேசங்களை இங்கே திருமண வாழ்க்கையின் மூலமாக சேரக்கூடிய இந்த மன ஜோடிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலேயும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹு தஆலா இந்த இல்லற வாழ்க்கையை சுவனம் வரை நல்லற வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. இந்த மன ஜோடிகளுக்கு அல்லாஹு தஆலா வெகு விரைவிலேயே சாலிஹான இறை நேசர்களை குழந்தை செல்வங்களாக தந்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே தீனை அல்லாஹு தஆலா ஹயாத்தாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.